வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன். எதுக்காக இந்த மெர்ஜர் M&Aன்னு சொல்லுவாங்க, எதுக்காக இந்த மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்? இப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெர்ஜரை பத்தி பேசுவோம், அடுத்தது அக்விசிஷனை பத்தி பேசுவோம். நம்ம ஒரு ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு கம்பெனியை. இன்னொருத்தரும் வந்து சேம் சைஸ் ஆர் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட் கம்பெனியா வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்னா நமக்கும் அவங்களுக்கும் சேம் கஸ்டமர், பட் ப்ராடக்ட் மேபி டிஃபர் அப்படி இருக்கலாம், அல்லது சேம் ப்ராடக்டாகவும் இருக்கலாம். சேம் ப்ராடக்டா இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங் பண்ணுவோம், ரெண்டு பேரும் காம்பீட் பண்ணுவோம். அதனால ரெண்டு பேர்த்துக்கூட ப்ராஃபிட் மார்ஜின் அடி விழும். காம்படிஷன் எரோட்ஸ் ப்ராஃபிட். காம்படிஷன் இருக்கிற இடத்துல ப்ராஃபிட் குறையும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து எங்கள் ஊர் பிஸ்னஸை பற்றி சொல்லியிருந்தேன், போர்வெல்லை பற்றி. இப்போ 1980s எங்கள் ஃபாதர்லாம் போர்வெல் வச்சிருக்கும் போது டீசல் விலை 4 ரூபாய். அதே மாதிரி ஒரு அடி ஓட்டுறதுக்கு இன்னைக்கு தேதியில் 30 - 40 ரூபாய் அந்த மாதிரி ரேட் போயிட்டு இருந்தது. இடத்த பொறுத்து ஃபார்மேஷன்னா ஓடுற இடம், கீழே வந்து ராக் வந்து ஹார்டாக இருந்ததுன்னா அந்த ஏரியா கொஞ்சம் ரேட் அதிகம், ராக் வந்து சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. டீசல் விலை 4 ரூபாய், அடி ஒரு 30 ரூபாய்க்கு ஓடிட்டு இருந்தது. ஆனால் எஃபிஷியன்சி ஆர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஒரு 300 அடி இருக்கிற ஒரு போர் ஓட்டுறதுக்கு 2 to 3 days ஆகும். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு டீசல் விலை 90 to 95 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. ஒரு அடி ரேட்டு 80 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. ஆனா ஒரு நாள்ல 3 போர் 600 அடி கூட ஓட்டிட முடியும். அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப அந்த 1980s போகும்போது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்கு, காம்படிஷன் கம்மியா இருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கு. அதே இந்த போர்வெல் பிசினஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இங்க பிராண்டிங் பண்ணவே முடியாத பிசினஸ். ஒன்லி கமாடிட்டி தான். நீ எக்ஸ் வண்டி வரலைன்னா ஒய் வண்டி வரலைன்னா Z வண்டி அப்படி வச்சு ஓடிட்டு போக வேண்டியதுதான். இதுல வந்து யாரும் ஸ்பெசிஃபிக்கா யாருக்கிட்டையும் யூனிக் நேச்சர்னு கொண்டு வர முடியாத ஒரு டைப் ஆஃப் பிசினஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுல பிராண்டை பில்டே பண்ண முடியாது. பிராண்ட் வந்து சப்ளை செயின்ல வேணா வேற இடத்துல பில்ட் பண்ணலாம். சப்ளை செயின்னா வந்து கம்ப்ரஸர் ஒரு 3 கம்ப்ரஸர் தான் இருக்கு, மவுண்டிங் ஒரு 3 கம்பெனி தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த ரெடி பண்ணி கொடுக்குற லாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அசோக் லைலாண்ட் தான். கிட்டத்தட்ட டாடா லாரி எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு போர்வெல்ல கிடையவே கிடையாது. 100% அசோக் லைலாண்ட் தான். ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூ செயின்ல வந்து நீங்க வந்து என்ன பிராண்டை உண்டு பண்ண முடியுமா முடிஞ்சு, பட் ஃபைனலா எண்டு கஸ்டமர் யூஸ் பண்ற ஏரியாவோட பிராண்டிங் பண்ணவே முடியாது. பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த மெர்ஜருக்குலாம் ஒன்றும் பெரிய பாசிபிலிட்டி இல்லை. இது பிசினஸ் டைப்பே வேற. பட் நார்மலான ஒரு பிசினஸ்ல 2 பேர் காம்பீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரும் மார்க்கெட்டிங்க்கு எக்கச்சக்கமான ஸ்பெண்டிங் பண்ணுவோம் கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கு. அப்ப அதை குறைக்கிறதுக்கு 2 பேரும் ஏன் காம்பீட் பண்ணணும், 2 பேரும் மெர்ஜ் பண்ணி ஒட்டுக்கா பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். 2 பேரும் உட்காந்து பேசி 2 கம்பெனியும் மெர்ஜ் பண்ணிக்குவாங்க. இதுல ஒரு சான்ஸ் இருக்கு மெர்ஜருக்கு. இன்னொரு சான்சஸ் என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட் இருக்கும். இப்போ வந்து 2 பேருக்கும் கஸ்டமர் சேம், ஆனா 2 பேர்த்துக்கும் ப்ராடக்ட் வேற வேற. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு தடவை என்னோட சேல்ஸ் டீம் அனுப்பணும், இன்னொரு கம்பெனி இன்னொரு சேல்ஸ் டீம் அனுப்பணும். ஸோ இது 2 டபுள் காஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் 2 பேரும் மெர்ஜ் பண்ணிட்டோம்னா ஒரே சேல்ஸ் டீம் போய் 2 ப்ராடக்ட்டையும் விட்டுட்டு இந்த இடத்துல இந்த மெர்ஜருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது அக்விசிஷன் அப்படின்னா, இப்போ கூகுள் வந்து நிறைய கம்பெனிஸ் அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிசினஸ் வந்து 2 ரீசன்ல வந்து ஃபவுண்டர் வந்து அந்த கம்பெனியை சேல் பண்ணலாம். ஒன்று, அவங்களால நடத்த முடியாம சேல் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு, இந்த அக்வயர் பண்றேன்னு சொல்றவங்க நல்ல ஆஃபர் ரேட்டு கொடுக்கலாம். உங்க கம்பெனியை நான் இவ்வளவு விலைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுத்துறியான்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஃபவுண்டருக்கு வந்து அந்த வேலை வந்து உண்மையிலேயே வந்து நாம வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணி கூட சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சாருன்னா அவர் கம்பெனியை வித்தரலாம். ஸோ ஒன்னும் எய்தர் என்னால் வந்து சர்வே பண்ண முடியல, நான் போய் ஒருத்தர்கிட்ட என்னோட கம்பெனியை வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவேன், அங்கே விலை கம்மியாக தான் போகும். அது ஒரு அக்விசிஷனுக்கு ஒரு பாசிபிள். 2வது, நல்லா போயிட்டு இருக்கோம், ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து இண்டிவிஜுவலா அந்த கம்பெனியால பில்ட் பண்ண முடியாது. பில்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு இட் டேக் லாங்கர் டைம். 3 years ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வை ஐ ஷுட் வேஸ்ட் 3 years டைம்? இப்போவே ஒரு கம்பெனி ரெடியா இருக்கு, கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுத்து ப்ராடக்டையும் வாங்கி அந்த டீமையும் மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த தாட் ப்ராசஸ்ல போகலாம். ஸோ இதுதான் வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன், M&Aன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.